ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 22/3/2019 கிழமை வெள்ளிக்கிழமை. திதி துவிதியை திதி. இரவு 12:56 வரை இருக்கிறது. நட்சத்திரம் அஸ்தா நட்சத்திரம். பகல் 11:06 வரை உள்ளது. அஸ்தா நட்சத்திரம் அமிர்த யோகம். அஸ்தகாபுரம் சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம். வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலம், 7-9 குளிகை, 3-4 யமகண்டம். இந்த அமிர்த யோகம் இருக்குது, வெள்ளிக்கிழமை இருக்குது. நல்ல தினமே. அனைத்து விதமான சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். யோகத்தையே கொடுக்கும், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. திடீர் யோகம் அஷ்டமும் கொடுக்கும். சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தை ஆரோக்கியம் சுமார். மாணவர்கள் அனுசீனாக இருப்பார்கள். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பது சிலாக்கியம். சக ஊழியத்தில் நன்மதிப்பு பெறுவீர்கள். வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். மிதமான தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. திடீர் யோகம் அஷ்டமும் கொடுக்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். எதிர்பாராத பணவரவும் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. பிரயாணத்தின் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். அரசு அனுகூலங்கள் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்பது சிலாக்கியம். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தைய ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. வேலை பளு காரணமாக இன்பம் துன்பம் ரெண்டும் ஏற்படலாம். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, ராசியாதிபதி 3ஆம் இடத்தில். செய்யக்கூடிய முயற்சிகளில் தாமதித்து வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிலாக்கியம். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். கடலின் ஒரு பகுதியை அழைக்க முயற்சி செய்வீர்கள். வெற்றி காணுவீர்கள். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிலாக்கியம் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. கொடுக்குள்வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. சகோதரர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, திடீர் யோகமும் அஷ்டமும் கொடுக்கும். பணவரவும் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. வாகனத்தை இயக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதை நன்று. வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வதே சிலாகியம். திடீர் யோகமும் அஷ்டமும் கொடுக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, எந்த விஷயம் யோசித்து நிதானித்து செய்வதே சிலாகியம். பணவரவு சுமார். செலவுகள் அதிகரிக்கும். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிலாக்கியம். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்படலாம். மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. திடீர் யோகமும் அஷ்டமும் கொடுக்கும். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனம் தேவை. தாய் தந்தைய ஆரோக்கியம் சுமார். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து செய்வதே சிலாக்கியம். அவசரம் தேவையில்லை. வார்த்தைகளிலும் நிதானம் தேவை. நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, 10ஆம் இடத்தில் சந்திர பகவான். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எந்த ஒரு விஷயம் எடுத்தும் கவிழ்த்தும் செய்யாமல் நிதானித்து செய்வதே சிலாக்கியம். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. மிதமான தினமே.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பணவரவு நன்றாக உள்ளது. செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகள் ஏற்படலாம். செய்யக்கூடிய முயற்சிகளில் தாமதித்து வெற்றி கிடைக்கும். தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. சகோதரர்களுக்கு உதவி செய்த மகிழ்ச்சி காணுவீர்கள். பிரயாணத்தினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வார்த்தைகளிலும் அளவாக பேசுவதே நன்று. பண விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பதே நன்று. சகோதர ஒற்றுமை குறையும். தாய்தந்தைய ஆரோக்கியம் முக்கியம் என்பதை உணர்வீர்கள். எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு. மிதமான தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். பழைய விஷயத்திற்கு பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.